ஓஜா போர்டு. இந்த கேம் வந்து ரொம்பவே அமானுஷமான ஒரு கேம். இதை வந்து விளையாடாதீங்கடா தம்பி. இதை வந்து நீங்க கேட்கறதோட வச்சுக்கோங்க. இதை பத்தி கேள்விப்படும் போதே ஏகப்பட்ட அமானுஷம் நமக்கு நடக்குது. அது போக நம்ம டெவில்ஸ் கிச்சன்லயுமே ஆல்ரெடி கொடைக்கானல்ல ஒரு 4 பசங்க ஓஜா போர்டுனால என்ன பாதிப்படைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இந்த ஸ்டோரி முடிச்சதுக்கு அப்புறமா போய் பாருங்க. இப்படி என்னதான் நம்ம படிச்சு சொன்னாலும், தம்பிங்களா இது நல்லது இல்ல, தங்கச்சிங்களா இதை பண்ணாதீங்கன்னு சொன்னாலும், நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது, நாங்க அந்த ஓஜா போர்டை விளாடுவோண்டா, அந்த ஓஜா போர்டுல இருந்து வர அமானுஷத்தோட நாங்க பேசுவோண்டா, நாங்க ஜாலியா தாண்டா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வீம்புக்கேன்னு பண்ணக்கூடாத ஒரு இடத்துல, அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அந்த ஓஜா போர்டை வரைஞ்சோ இல்ல வாங்கி வச்சோ பிளே பண்ணிடுவாங்க. பிளே பண்ணதுக்கு அப்புறமா இதை ஏண்டா நம்ம பண்ணோம், நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சேடா, நம்ம கூட இருந்த ஒருத்தனையே கொன்றுச்சேடாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய அமானுஷத்துல போய் விட்டுரும். எஸ், இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில ஒரு 4 பசங்க ஓஜா போர்டு விளாண்டதுனால அவங்க ஹாஸ்டல்ல என்னென்ன விளைவுகளை அவங்க சந்திச்சாங்க, உயிரோட இருந்தாங்களா இல்லையாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறது நாமக்கல்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தாங்க. நாமக்கல்ல ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. அங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கிற பசங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யத்தை, அதாவது உண்மையான ஒரு அமானுஷ்யத்தை பத்தி தான் எனக்கு அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ஸ்டோரியை எனக்கு சென்ட் பண்ணவங்க நாமக்கல்ல ஹாஸ்டல் நேமையோ இல்ல ஸ்கூல் நேமையோ வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னனால நானும் அந்த ஸ்கூலோட நேமை மென்ஷன் பண்ணலங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். தேவாங்கிற 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் நாமக்கல்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தாங்க படிச்சிட்டு இருக்காரு. அதுவும் அவர் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்காரு. ஸ்கூலோட கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குமா, பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குமா, அங்கதான் தங்கி படிச்சிட்டு இருக்காரு. பொதுவா நம்ம ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டாலோ இல்ல காலேஜ்னு எடுத்துக்கிட்டாலோ நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த ஒருத்தன் தான் திலீப். தேவாவும் திலீப்பும் அவங்க ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தான் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த ஹாஸ்டல்ல வந்து மொத்தம் 4 ஃப்ளோராங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வார்டன் இருப்பாராம். கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான ரெஸ்ட் ரூமும் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் செகண்ட் ஃப்ளோர்லயும் ஜூனியர்ஸ் இருப்பாங்களாம். தேர்ட் ஃப்ளோர்லயும் ஃபோர்த் ஃப்ளோர்லயும் சீனியர்ஸ் இருப்பாங்களாம். இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்துல அந்த ராகிங்னால நிறைய பேர் இறந்து போறது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சுங்க. ராகிங், சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் பண்ற ராகிங்ஸ் எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்த அந்த தருணத்துல தான் ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபோர்த் ஃப்ளோர்ல இருந்து யாருமே செகண்ட் ஃப்ளோருக்கோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கோ அன்டைம்ல இல்ல இந்த மாதிரி ராகிங் பண்றதுக்கு அலோடு கிடையாது, வரவும் கூடாது, மீறினால் அதிகபட்ச தண்டனையாக டிசி கிழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரூல்ஸ் அங்க போட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் செகண்ட் ஃப்ளோர்லயும் ஜூனியர்ஸ் இருப்பாங்க, தேர்ட் ஃப்ளோர்லயும் ஃபோர்த் ஃப்ளோர்லயும் சீனியர்ஸ் இருப்பாங்க. ஜூனியர்ஸ் யாருமே தேர்ட் ஃப்ளோருக்கு போக கூடாது. அதே மாதிரி சீனியர்ஸ் யாருமே தேவையில்லாம செகண்ட் ஃப்ளோருக்கோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கோ வந்து பசங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கிற காலகட்டத்துல செகண்ட் ஃப்ளோர்லயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் அதான் நம்ம ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அங்கதான் தேவாவும் திலீப்பும் இருக்கிறாங்க. அங்க மொத்தம் 4 ரூம் இருக்குமாங்க. ஒரு ஃப்ளோருக்கு 4 ரூம் இருக்குமா. 3 ரூம்ல 4 பேர் ஷேரிங் மாதிரி இருக்குமா. அதாவது ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் ஷேரிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 ரூம் இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கும் பாத்தீங்களா ஒரு ரூம், அது வந்து பெருசுங்க. நம்ம கொடைக்கானலுக்கோ இல்ல ஊட்டிக்கோ பசங்களோட சேர்ந்து ஒரு டூருக்கு போறோம்னா மொத்தமா படுத்துக்கலாம்டா. 10 பேர் போறோம்னா 10 பேரும் தங்குற மாதிரி ஒரு ரூம் இருக்கும் இல்லையா. அந்த ரூம் பேர் சம்திங் ஏதோ வரும், தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அதோட அமைப்பு அப்படிதாங்க இருக்கும். 20 பேர் படுத்திருப்பாங்களாம். 20 பெட் இருக்குமா அந்த ஒரு பெரிய ரூம்ல. ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் மாதிரி இருக்குமா. அதுல 20 பெட் இருக்குமா வரிசையா. தேவாவும் திலீப்பும் இந்த 4 ஷேரிங் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூம்ல தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க கட்டுற ஃபீஸை பொறுத்து ரூம் வந்து மாறுபடுமாங்க. இந்த 4 ஷேரிங் ரூம்ல 4 இரும்பு கட்டில் இருக்குமா, அதுல பெட் போட்டு வச்சிருப்பாங்களாம். ஆனால் இந்த தேவாவும் சரி திலீப்பும் சரி அந்த ரூம்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா 2 பேர் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 இரும்பு கட்டிலையுமே கவுத்து போட்டுட்டு பெட் எல்லாத்தையுமே கீழே ஃப்ளோர்ல போட்டு தான் படுத்திருப்பாங்களாம். ஜாலியா பசங்க 4 பேரும் அப்படியே வரிசையா அரேஞ்ச் பண்ணி அப்படிதான் படுத்திருப்பாங்களாம். இவங்களோட லைஃப் நல்லா ஜாலியா போயிட்டு இருந்திருக்குதுங்க. சீனியர்ஸோட எந்த பிரச்சனையும் கிடையாது. வார்டனுமே வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் தான். பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லேடிஸ் ஹாஸ்டல் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாதாங்க. நல்லா ஜாலியா போயிட்டு இருந்திருக்கு இவங்க லைஃப். நைட் ஆனாலே ஒரே அரட்டை தானாங்க. பாய்ஸ் ஹாஸ்டல்னா சொல்லவே வேணாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 3 ரூம் இருக்கு இல்லையா 4 ஷேரிங்ல, அங்க பசங்க இருக்கவே மாட்டாங்களாங்க. அந்த 20 பேர் தங்கி இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு பெரிய கமர்ஷியல் ஸ்பேஸ்,
அங்கே தான் ஒட்டுமொத்த ஃப்ளோருமே இருக்குமா. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரூமில் இருக்கவே மாட்டாங்களாங்க, தூங்குறதுக்கு மட்டும் தான் அவங்க ரூமுக்கு வருவாங்களாம். மற்ற நேரம் ஃபுல்லாகவுமே அந்த 20 பசங்க தங்கியிருக்காங்க இல்லையா, அங்கே தான் இருப்பானுங்களாங்க. அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டு பாடிக்கிறது, இல்லை எதனா விளாடுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குமாங்க. ஆனால் ஜாலியாக போயிட்டு இருந்திருக்கு. இப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அந்த 20 பசங்களும் ப்ளஸ் இந்த 4 பசங்க முன்னாங்க 12 32 பசங்களும் ஒரே ரூம்ல இருக்கிறாங்க. அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்ல கரண்ட் போயிருக்குது. சரியான மழையாங்க, இடி மின்னலோட மழை பெஞ்சிருக்குது. ஹாஸ்டலை சுத்தி செம்ம இருட்டான். இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அப்புறம் பசங்களோட ஃபோன் டார்ச் வெளிச்சத்துல எல்லாரும் உட்காந்து கதை பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு மினி டெவில்ஸ் கிச்சன் ஷோவை நடத்திருக்கிறாங்க. எஸ், பேய் கதைலாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஹாஸ்டலில் கரண்ட் போச்சுனாலோ இல்லை மொத்தமாக எல்லாரும் உட்காரும் போது இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான். அதாவது உங்கள் லைஃப்பில் அனுபவிச்ச பேய் கதை எதனா இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, என்ன மாதிரி. அப்படி ஒவ்வொருத்தரா அந்த ரூம்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்டல்ல சேர்ந்த ஒரு பையன், அதாவது இவங்கலாம் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தான் ஹாஸ்டல்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இருப்பாங்க இல்லையா, 3 மாசத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே வந்திருப்பாங்க. இப்போ எனக்கு காலேஜ் ஆரம்பிக்க போதுன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவாங்க, என் தொல்லை தாங்கம்மா வீட்டில். இல்லை அவங்க வீட்டோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்கலாம். அந்த மாதிரி பசங்கள்ல ஒரு பையன், எதுக்குடா ஹாரர் சம்பவத்தை தேடி வெளியே போகணும், நம்மளோட ஹாஸ்டல்லே இருக்கேன்னு சொல்ல இந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்திருக்குது. என்னடா சொல்ற, நம்ம ஹாஸ்டல்லையா, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஹாஸ்டல்ல நான் ஒரு ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 3rd ஃப்ளோர்ல இருந்து யாரும் செகண்ட் ஃப்ளோருக்கு சீனியர்ஸ் யாரும் கீழே வரக்கூடாது, அதே மாதிரி ஜூனியர்ஸும் மேலே போகக்கூடாது, செகண்ட் ஃப்ளோரை தாண்டி மேலே யாரும் போகக்கூடாது, அலோடு கிடையாதுங்கிற ரூல்ஸ் மாதிரியே கீழே வார்டன் ரூமுக்கு லெஃப்ட் சைடில் லாஸ்ட்ல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமாங்க. அதை ஒரு வருஷமாவே யாருமே யூஸ் பண்றது கிடையாது. எப்பயாவது பகல் நேரத்தில் மட்டும்தான் பசங்க யூஸ் பண்றானுங்க. ஆனால் 6 மணிக்கு மேல யாருமே அந்த சைடை யூஸ் பண்றதே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட சந்திரமுகி அறை மாதிரி அந்த சைடு யாரும் போகக்கூடாது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த லாஸ்ட் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு பைப் லைன் ரூம் ஒன்று இருக்குமாங்க. அதாவது இந்த பைப்ஸ்லாம் போகுமா மொத்தமா, அதை தாண்டி தான் இவங்க வெளியே வரணும். அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தா காமன் ரெஸ்ட் ரூம் தான், நிறையா உங்ககிட்ட பாத் சைடும் இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு ஃபுல்லாகவே டாய்லெட்ஸ் இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாகவே பாத்திங் மாதிரி இருக்கும். அதுலேருந்து வெளியே வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு பைப் லைன் ரூம் இருக்குது. அந்த பைப் லைன் ரூமை தாண்டி தான் யாராக இருந்தாலும் வெளியே போகும். அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த பசங்களில் நிறைய பேர் அந்த ஹாஸ்டலில் மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. அந்த பைப் லைன் ரூம் தாண்டும் போது ஒரு தடவை வார்டனே, இதுக்கு முன்னாடி இருந்த வார்டனும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டே போயிருக்கிறாரு. அப்படி என்னதான்டா அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி இந்த பசங்க எல்லாரும் கேட்கும்போது அங்க ஒரு பனிப்புகை மாதிரி கிளம்புமாங்க. கீழே பார்த்தாலே தெரியுமா, அந்த டோர் ஒன்று இருக்குமா, மர டோர் மாதிரி ஒன்று இருக்குமா, அது பெருசாலாம் இருக்காதான். இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த சின்னதாக ஒரு டோர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் பெருசு, நம்மளோட கண்ணில் ஆரம்பிச்சு வயிறு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், கீழே ஃபுல்லாக தெரியுமா பார்த்தா. அதில் பிளாக் கலரில் ஒரு ஷேடோவை எல்லாருமே பார்த்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த பேட்சில், இன்க்ளூட் வார்டன் உட்பட. போன வருஷம் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நடந்தனால தான் அந்த கீழே இருக்கிற பாத்ரூமை யாருமே யூஸ் பண்ணாம அதை பேன் பண்ண மாதிரி ஒரு மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அந்த பாத்ரூமே அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற வார்டனுக்கு அவர் ரூம்லயே அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்திருக்கிற வார்டனுக்கு அது மேல நம்பிக்கை கிடையாது. சோ யாருமே கீழே தயவு செஞ்சு 7 மணிக்கு மேல அந்த டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதை கேட்ட உடனேயுமே அங்க இருந்து 32 பசங்களுக்குமே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருக்கு. என்னடா சொல்ற, நாங்க இத்தனை நாள் இதெல்லாம் கேள்விப்படவே இல்லையடா, உனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்னு சொல்லி கேட்டா, வார்டனும் அந்த பையனும், இந்த கதையை சொன்னான் இல்லையா, அந்த பையனும் ஒரே ஊருக்காரங்களாம். அவர் தான் அவங்க கிட்ட வார்ன் பண்ணிருக்கிறார், மத்தவங்க கிட்ட எல்லாம் கீழே வரக்கூடாது, யாரும் அனாவசியமா கீழே வரக்கூடாது, மேலே இருக்கிற ரெஸ்ட் ரூம் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. கீழே இருக்கிற ரெஸ்ட் ரூமை நம்ம எதர்ச்சியாக தான் நம்ம போய் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறோமே ஒழிய, இவன் சொல்கிறத பார்த்தா நம்ம போகாமல் இருந்தது நல்லது போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்குதுங்க. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நைட்டு ஒரு 11:30 மணி ஆகுதுங்க. கரண்ட் வந்துருது. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் தான் இருக்கிறாங்க. இப்போ தேவா திலீப் கிட்ட கேட்டிருக்கிறாருங்க, மச்சான் எனக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்கு, கீழே போய் அந்த பைப் லைன் ரூமை போய் பார்த்துட்டு வரலாமா, உண்மையாவே அங்கே பேய் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும்டாங்கிற மாதிரி சொல்ல, இவரு டேய் அறிவு கிட்டவனே, அது நாளைக்கு நைட்டு போய் பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி தான், எனக்கு ஒரு மாதிரி ஆர்வமாக தான் இருக்கு, ஆனா இது அதுக்கேற்ற நேரம் இல்லடா, நாளைக்கு அசைன்மெண்ட் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா விடு, நாளைக்கு போய் அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நாளைக்கு நைட்டு இந்த வேலையை பார்க்கலாம், ஒரு 11:30 மணி 12 மணிக்கு நம்ம டேர் பண்ணலாம் பசங்களெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேச. அப்படியா, அப்படின்னா இல்லடா எனக்கு தூக்கம் வரலடா, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், சரி
அந்த ஆத்மாவை நம்ம மேல வர வைக்கலாமா, நம்ம ரூமுக்கு வர வைக்கலாமா, நம்ம தானே கீழே போக கூடாது பயமா இருக்குன்னு சொல்ற, நம்ம வேணா அதை மேல வர வச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா சொல்ற தேவா, எப்படி மேல வரப்பன்னு கேட்டா, ஓஜா போர்டு மச்சான், ஓஜா போர்டு மூலமா இப்ப நம்ம கீழே இருக்கிற ஆத்மாவையோ இல்ல வெளியே இருக்கிற ஆத்மாவை கண்டிப்பா நம்ம ரூம்க்கே கூப்பிட முடியும், அதை வச்சு ஃபன் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா ஆமாண்டா எங்களுக்கும் ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு ஓஜா போர்டு வரைவோம்னு சொல்லிட்டு அந்த இரும்பு கட்டில் இருக்கு இல்லையா, அந்த கட்டில ஒரு கட்டில திருப்பி போட்டு அதுல சாக் பீஸாலேயே வரைஞ்சிருக்கிறாங்க ஓஜா போர்டை இவங்க ரூம்ல. நைட்டு 11:45 ஃபுல்லா ஓஜா போர்டு வரைஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்து ரூம்ல இருந்து மெழுகுவர்த்திலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஃபுல் செட்டப்பை போட்டு 4 பேருமே விரல வச்சு குட் ஸ்பிரிட் கம், குட் ஸ்பிரிட் கம், குட் ஸ்பிரிட் கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் போகுது, யாருமே வரலையாங்க. அந்த காயின் வந்து நகரவே இல்லையா, எஸ்ஆர் நோல நகரவே இல்லையா, காமனா நடுவுலயே இருந்திருக்குது. இப்படியே ஒரு அரை மணி நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க பசங்க. அன்னைக்கு முழுக்க வேஸ்ட் ஆஃப் டைம், எதுவுமே வரலையாங்க, எஸ்லையும் போல நோலையும் போல. நான் சொன்னேன்ல திலீப், இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அவன்கிட்ட சும்மா எதனா சொல்லியிருப்பாரு வார்டனு, வெளியே பசங்க எதனா வந்தா நம்ம எதனா கீழே சண்டே கிண்டே போட்டுட்டு இருக்க போறோம், இல்லை எதனா பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்கிட்ட யாரையும் வரவிடாம பண்றதுக்கு அந்த ஆளு சும்மா புழுவி இருக்கிறாரு, அதையும் இவன் நம்பிட்டு வந்திருக்கான். அதான் சொல்றேன்ல, சரி விடு. இந்த கட்டில வரைஞ்ச ஓஜா போர்ட அழிக்காமலே அப்படியே கவுத்தி வச்சிருக்காங்க. கவுத்தி வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு ஹாஸ்டல்ல சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரூம்ல உட்காந்து இன்னைக்கும் ஓஜா போர்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே ஆகல, யாருமே வரல. இதே மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது 3வது நாள் ஒரு ஸ்பிரிட் வந்திருக்குதுங்க. இப்போ தேவா கேக்குறான், ஆர் யூ குட் ஸ்பிரிட்? எஸ்ல போய் நின்று இருக்குதுங்க. நீ வந்து இந்த ஹாஸ்டல்லையா படிச்ச அப்படின்னு கேட்டா எஸ்ன்னு வந்திருக்குதுங்க. உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்டா ARUN, அருண். இப்போ இந்த பசங்க அந்த குட் ஸ்பிரிட்டை ஒரு என்டர்டெயின்மெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் ரோமன் சம் படம் பார்த்துருப்பீங்க, ரோமன் சம் பார்க்காதவங்க ஹாட் ஸ்டார்ல இருக்கும், போய் பாருங்க. அந்த டிட்டோ எனக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு தான் அனுப்புனாங்க இந்த ஸ்டோரியை. அவங்க சொல்லும் போது எனக்கு ரோமன் சம் கதை மாதிரியே தான் அவங்க ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த படத்தில் வர அப்படியே நடந்திருக்கு. அதாவது இவங்க இந்த பசங்க எவ்வளோ மார்க் எடுப்பாங்கங்கிறத அந்த அருண்ங்கிற குட் ஸ்பிரிட் சொல்லுமா, அதே மாதிரியே 1-2 மார்க்கு தான் டிஃப்ரெண்ட் வருமா, ஆனால் அது என்ன மார்க் சொல்லோ அந்த மார்க்கே இவங்க எடுத்துருக்காங்க. பாஸ் ஆவன்னு சொன்னால் பாஸ் ஆகிறது, ஃபெயில் ஆவன்னு சொன்னால் ஃபெயில் ஆகிறது, இப்படியே அந்த ஸ்கூலோட ஹாஸ்டல் ஃபுல்லாகவே அருண்ங்கிற குட் ஸ்பிரிட்டோட நேம் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊர்க்கார பையன் போய் வார்டன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வார்டன் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா மேலே ரைடு வந்திருக்கிறாருங்க. இது இந்த பசங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ இப்போ திலீப்பும் தேவாவும் அவங்க ரூம்மேட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா வரைஞ்சு வச்ச ஓஜா போர்ட அழிச்சிருக்காங்க. அப்பதான் அழிச்சிருக்காங்க ஃபுல்லா. அருண்ங்கிற குட் ஸ்பிரிட் கூட இவங்களுக்கு இருந்த ஒரு கான்டாக்ட் உடைக்கப்படுது. அதுக்கப்புறமா அவங்க ஓஜா போர்டு வரையவே இல்லை. ஏன்னா அந்த ஹாஸ்டல்ல ரொம்பயுமே கெடுபடியா இருக்கு. வார்டன் வந்து டெய்லியுமே வந்து எல்லாருமே டிஸ்டர்ப் பண்றது, அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு, பசங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக தெரிஞ்சிருக்குது. இப்படியே சில மாதம் அப்படியே கழியுது. இந்த பசங்க வந்து 8th ஸ்டாண்டர்டும் முடிக்கிறாங்க, ப்ரொமோஷன் ஆகுறாங்க 9th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற தேவா, திலீப், அவங்களோட ரூம்மேட்ஸ், அப்புறம் அந்த 30 பசங்களுமே அப்படியே 3rd ஃப்ளோருக்கு மாறுறாங்க. புதுசா ஒரு பேட்ச் வருவாங்க இல்லையா செகண்ட் ஃப்ளோருக்கு, ஜூனியர்ஸ். அந்த பேட்ச்ல இந்த திருநெல்வேலி பசங்க, ஆக்சுவலா தேவாவோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலிங்க. திருநெல்வேலில இருந்து இங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சிட்டு இருக்காரு. தேவாவோட ஊரை சேர்ந்த 4 பசங்க ஜூனியர்ஸ் இந்த ஹாஸ்டல்ல படிக்க வராங்க. அதுவும் தேவாவோட ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்ச பசங்க, ஊர்ல ஒண்ணு மண்ணா தெரிஞ்ச பசங்க. தேவா, திலீப், மற்ற பசங்க எல்லாருமே 3rd ஃப்ளோர்ல இருக்கிறாங்க. தேவாவோட ஃப்ரெண்டு திலீப் இருக்காரு இல்லையா, அவருக்கும் இந்த தேவாவோட ஊர்க்கார பசங்க இருக்காங்களா ஜூனியர் பசங்க, இவங்களுக்கும் ஆகவே ஆகாதாங்க. ஒரு மாதிரி ரொம்ப முரட்டு பசங்களா இருப்பானுங்களாம். தேவாவே வந்து முரட்டு பையனாக தான் இருப்பார், ஆனால் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் புதுசாக வந்திருக்கிற பசங்க ரொம்பயுமே திமிராக நடந்துக்கிறது, நாங்கள் தாண்டா இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சீனியர்ஸே கலாய்க்கிறது, ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரி முரட்டுத்தனமான பசங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, திலீப் தேவா கிட்ட சொல்கிறாரு, மச்சி கீழே செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தானே அவர் வராரு, வார்டன் வராரு, நம்ம 3rd ஃப்ளோரில் தானே இருக்கிறோம், இங்கே ரைடு வர மாட்டார்ல, நம்மள தான் ஃப்ரீடம் கிடச்சிருச்சுல, இப்போ நம்ம அருண் கூட பேசுவோமா, எனக்கு அடுத்த எக்ஸாமில் எப்படி என்னன்னு தெரிஞ்சாகணும்டான்னு சொல்லிட்டு ஓஜா போர்டில் ஆடலாமான்னு சொல்லி திலீப் தாங்க கேட்டிருக்கிறாரு. அதுக்கு தேவாவும் ஓகே சொல்லிடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 3rd ஃப்ளோரில் அவங்க ரூமில் அதே இரும்பு கட்டில், அதாவது 3rd ஃப்ளோரில் இருக்கிற அவங்க ரூமில் இருக்கிற ஒரு இரும்பு கட்டில் கவுத்தி போட்டு அதில் ஓஜா போர்டு வரைகிறாங்க. மச்சான் நீ வரைஞ்சிக்கிட்டே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தேவா சொல்லிட்டு போயிடுறாரு. திலீப் தான் இப்போ அந்த ஓஜா போர்டை வரைஞ்சிட்டு இருக்கிறாரு. ரெஸ்ட் ரூம் போன தேவா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அங்கனுக்குள்ள ஒரு பால்கனி இருக்குமாங்க. அந்த பால்கனிக்கு வெளியே போய் பார்த்தோம்னா அந்த ஸ்கூலோட கிரவுண்டு தெரியுமா, அங்க ஏதோ டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருந்திருக்கு தேவாக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்குமா அந்த கண்ணாடியிலேயே அங்க நான் ரிஃப்ளெக்ஷன்ல அங்கிட்டு இருக்கிற கிரவுண்ட் எல்லாம் தெரியுமாங்க. யாரோ அந்த கிரவுண்ட்ல நின்று இவரை வாட்ச் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிருக்குதுங்க. சோ தேவா அந்த பால்கனில வந்து நின்று பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம், ஆள் செம்ம ஹைட்டாங்க, ஒரு 7 அடி 6 அடி கூட கிடையாது, 7 அடி
7 அடிக்கு ஒரு கருப்பு உருவம் அந்த கிரவுண்டோட சென்டரில் நின்று இந்த பால்கனியை, அதாவது தேவாவை, இவங்க ஃப்ளோரை பார்த்துக்கிட்டு இருந்துருக்குதுங்க. ஒரு மாதிரி இங்கே தான் பார்த்துட்டு இருக்கு. அது ஒரு ஹியூமனே கிடையாது, ஒரு உருவம். அந்த உருவம் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே தேவாவுக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ யாரா அது, என்னன்னு தெரியலடான்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக இவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு மாதிரி பதறி போய் ரூமுக்கு ஓடி இருக்கிறாரு. ரூமுக்கு ஓடி போய் பார்த்தா அங்கே அவனுங்க எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. திலீப்பும் மீதி இருக்கிற 2 பசங்களும் எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது போக கீழே இருக்கிற தேவாவோட ஊர் பசங்க இருக்கானுங்க இல்லையா, அந்த முரட்டு பசங்க, அவனுங்களும் ரூமுக்கு வந்து உட்காந்துருக்கிறானுங்க. திலீப் ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்து இருந்துருக்காரு. என்னடா ஆச்சுன்னு சொல்லி தேவா கேட்கும்போது, டேய் இவனுங்களை எதுக்குடா கூப்பிட்ட, இவங்களை கீழே போக சொல்றான்னு சொல்லும்போது, ஏய் இல்லடா அவனுங்க வந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எதனா சொன்னானுங்களா, இல்லை எதுவும் சொல்லலை, ஆனால் இது விளாடும் போது இவனுங்க எதுக்குடா சின்ன பசங்க, எதனா போய் வார்டன் கிட்ட பற்றி வைக்க போறானுங்க, எங்கள் ஊர் பசங்க அப்படிலாம் பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வழக்கம் போல இவங்க 4 பேரும், தேவா, திலீப், அந்த ரூம் பசங்க 2 பேர், 4 பேரும் குட் ஸ்பிரிட் கம்முன்னு சொல்லி கூப்பிட போகும்போது ஊர்க்கார பசங்க எல்லாரும் சேர்ந்து, டேய் பயந்தாங்கொழிங்களா, ஏன்டா குட் ஸ்பிரிட்டை கூப்பிடுறீங்க, பேட் ஸ்பிரிட்டை கூப்பிடுங்கடா, அப்படின்னா தான்டா ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்கும்னு சொல்ல, இப்போ திலீப் சொல்றாரு, ஏய் அவனுங்களை முதல்ல பேசாமல் இருக்க சொல்லு, அந்த மாதிரிலாம் பேச வேணான்னு சொல்லு, எதனா நடந்துருச்சு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவனுங்க பொறுப்பேற்றுப்பானுங்களாம் சொல்ல, ஐயா எங்க படுறா பயந்த கேஸு, அவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்குடா விளாடணும்னு சொல்லி தேவையில்லாம அந்த பசங்க வாயை விட இவனுங்களும் ஒரு மாதிரி கேங் வார் மாதிரி ஆயிருக்குதுங்க அந்த ரூம்ல. ஏய் நீ என்னடா சொல்றது, நான் என்னடா சொல்றது, சீனியர் ஜூனியர்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட உடனேயும் திலீப் சொல்றாரு, வாடா பேட் ஸ்பிரிட்டே கூப்பிடலாம்டா, நெகட்டிவான இதையே பார்த்துடலாம்டா, வாடா, அவன் என்னடா சொல்றது, அவன் என்ன பெரியவனா, எனக்கெல்லாம் பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈகோனால பேட் ஸ்பிரிட் கம், பேட் ஸ்பிரிட் கம், பேட் ஸ்பிரிட் கம்னு சொல்லி 3 தடவை கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரு பலத்த காத்தடிச்சிருக்குது. இத்தனை நாளாக அவங்க அந்த கேம் விளாடும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதமாக அருண் கூட விளாண்டுருக்குறாங்க. அதாவது அந்த அருண்கிற ஸ்பிரிட்டு கூட அவங்க ஓஜா போர்டு விளாடும்போது ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு காத்தடிச்சு அந்த கேண்டில் அணைஞ்சதும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பலத்த காத்தடிச்சு கேண்டில் ஆஃப் ஆன உடனேயும் திலீப்பும் கூட அந்த 2 பசங்களும் கத்திருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஜூனியர் பசங்களாம். பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி குப்புன்னு வேர்த்து இருக்குதுங்க. என்னன்னு சொல்லி கேட்டா இந்த விளாண்ட 4 பேருக்குமே ஒரே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, மச்சான் உனக்கு அப்படிதான் இருக்குதா, ஆமாண்டா. அந்த திருநெல்வேலி பசங்க கேட்குறாங்க, ஜூனியர் பசங்க, அப்படி என்னடா ஆச்சு தேவா, என்ன எதனாலும் சொல்லு அப்படிங்கும்போது, இல்லடா நாங்கள் இதுக்கு முன்னாடி விளாண்டுருக்கோம், ஒரு 1.5 மாசமா விளாண்டுருக்கோம், அருண்கிற ஸ்பிரிட் கூட பேசுவோம், அது சொல்றதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் ஓகேடா, இப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, இல்லை ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் ஆகுதுடா, நம்மளை தாண்டி யாரோ ஒருத்தர் இந்த ரூம்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ திலீப் சொல்றாரு, மச்சி இதை இதோட விட்டுருவோம், போதும் அணைஞ்சிருச்சுல, இதை இதோட விட்டுருவோம், இதை வந்து கண்டினியூ பண்ண வேணாம், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல இப்போ இந்த ஜூனியர் பசங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. ஏய் பயப்படாதீங்கடா, ஓஜா போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கணும். அப்படி முடிக்காத பட்சத்தில் எதனா ஒரு அமானுஷ்யம் நடக்கும், இல்லை உயிருக்கே ஆபத்து வரும் அப்படிங்கிறது ஒரு ரூலாங்க. ஸோ இப்போ திலீப் தான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு, அவர் தான் இந்த ஆட்டத்தை முடிக்கணும், அதுதான் ரூல்ஸ். வேற வழி இல்லாமல் திலீப், தேவா, மற்ற 2 பசங்க இந்த ரூம்மேட்ஸ் மறுபடியும் மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுட்டு ஆர் யூ தேர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆர்யூன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காயின் நகண்டு போய் எஸ்ஸில் போய் நின்றுருக்குதுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக நின்றுருக்குது. இது நாள் வரைக்கும் இவங்க விளாண்டுருக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்ததே கிடையாது. ஃபாஸ்ட்டாக போய் நின்றுருக்கு. ஆர் யூ பேட் ஸ்பிரிட், எஸ். இப்போ திலீப்புக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இவரை தேவாவை பார்த்துக்கிட்டே, டேய் வேணுமாடா போக சொல்லிடலாமா, கோன்னு சொல்லிடலாமாங்கிறாரு. இல்லடா நீ கேளு, ஹூ ஆர் யூன்னு கேட்கலாம் இருன்னு சொல்லிட்டு அவர் சில கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க தேவா. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விஸ்வான்னு வந்திருக்குதுங்க. ஓகே விஸ்வா, ஆர் யூ ஸ்டூடெண்ட்? நோ. அப்போ நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்டாஃப்னு வந்திருக்குதுங்க. இதே ஸ்கூல்ல ஸ்டாஃபா இருந்த ஒருத்தர், இறந்து போன ஒருத்தர் தான் இப்போ பேட் ஸ்பிரிட்டா இவங்களுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரியே பதில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆன காரணத்தினால தேவாவும் திலீப்பும் இதை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி அதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அனுப்புறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜூனியர் பசங்க, திருநெல்வேலி பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்கிற கோஸ்ட்டை அசிங்கமாக திட்டிருக்கிறாங்க. டேய் அவனே இவனேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினோடனையும் தேவா கடுப்பாகி, டே இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காத, அது தப்பாயிடும், சொன்னால் கேளுன்னு சொல்லும்போது, என்ன பெருசாக என்ன விஸ்வா என்ன பெருசாக ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க. ரொம்ப இவன் என்ன பிடுங்கிடுவானா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக பேச ஆரம்பித்தோடனே இதை விட பேடாக பேசினாங்க. நான் இது குழந்தைங்களாம் பார்த்துட்ருக்கனால என்னால் பேச முடியாது,
இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு. திலீப் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கும் இவருக்கும் ஆகாது, 2 பேரும் சண்டை போட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சண்டை அதிகமாகும் போது பாத்ரூம் லைட் மட்டும் ஆன்ல இருந்திருக்குதுங்க. ஏன்னா இவங்க ரூம் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி விட்டு விட்டு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த லைட் நல்லா தான் இருக்குமா, ஆனா ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பாத்ரூம் வாளிலாம் கீழே யாரோ உதைக்கிற மாதிரி விழுந்திருக்குதுங்க, வெளியே வந்து விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனேயுமே அந்த ஜூனியர் பசங்களுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. தேவா நாங்க ரூமுக்கு கிளம்புறோம்டான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கானுங்க. இவனுங்களோட மெயின் டோர் யாரோ டம்முன்னு மூடி இருக்கிறாங்க. யாருமே மூடல, எல்லாருமே இங்க தான் இருக்கிறானுங்க பசங்க. வெளியவும் யாருமே இல்ல. அந்த டோர் லைட்டா ஓப்பன்ல இருந்தது, டம்முன்னு மூடி இருக்குதுங்க, லாக் ஆயிருக்குது. இந்த பசங்க போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்கானுங்க, வெளியே யாரோ லாக் பண்ணிருக்காங்க. வெளியே யாரோ லாக் போட்ட மாதிரி இவனுங்களால ஓப்பன் பண்ணவே முடியல, கத்தி இருக்கிறானுங்க. டேய் பசங்களா, டே யாரும் வெளியே இருக்கீங்களா, வந்து கதவு திறங்கடாங்கும் போது இப்போ திலீப் வந்து சொல்றான், மச்சான் இதை வந்து நம்ம முடிச்சிடலாம், கேம் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க வேற வழி இல்லாம, ஆர் யூ தேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ்ல போய் அந்த காயின் நின்று இருக்குதுங்க. நீ இங்கேருந்து போயிரு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா, நீ போயிடுறியா, கோ ஸ்பிரிட்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அந்த காயின் நகரவே இல்லை. எஸ்லையும் போல நோலையும் போல சென்டர்ல நின்றுகிட்டே இருந்திருக்குதுங்க. இந்த பசங்க வந்து அந்த காயினை நகட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. விளாண்டுட்டு இருக்க 4 பசங்களும் அந்த காயினை இவனுங்க செல்ஃபாகவே இவனுங்களே நகட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது நகரவே இல்லையாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக எதோ கேள்வி கேட்குறாங்க, எதுக்குமே பதில் சொல்லாமல் அந்த காயின் நடுவுலேயே இருந்துருக்குதுங்க. இவங்க சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க இல்லையா, அந்த கோஸ்ட்டை வர டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அந்த ஆத்மாவை இந்த பசங்க அசிங்கமாக பேசி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க. இப்போ என்ன நடக்குமோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ திலீப் ஒரு கேள்வி கேட்குறாருங்க, ஆர் யூ ஆங்கிரி? எஸ். அரை மணி நேரமா இவங்களால கையை வச்சே நகட்ட முடியாத ஒரு காயின், ஆர் யூ ஆங்கிரி, நீ கோபமா இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனேயும் டக்குன்னு எஸ்ல போய் உட்காந்துருக்குதுங்க. நீ எங்களை என்ன பண்ண போற, உனக்கு கோபம் இருக்குன்னா உன் கோபம் போகணும்னா நாங்கள் என்ன பண்ணணும், இல்லை நீ என்ன பண்ண போற எங்களை அப்படின்னு சொல்லி கேட்டா காயின் நகர ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பையன் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் நோட் பேட்ல, KILL கில்லுன்னு வந்துருக்குதுங்க. இதை எழுதின பையனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க ஒரு மாதிரி. இப்போ அந்த ரூம்ல இருக்கிற பசங்க எல்லாருக்குமே 4 பசங்க பிளஸ் கீழே இருக்கிற 4 பசங்க 8 பசங்களுக்குமே ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்றனே தெரியாம அதை மொத்தமா களைச்சி விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு அந்த ஜூனியர் பசங்க 4 பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க 4 பேருமே பெட்டர் எல்லாத்தையும் போட்டு, டே இதை இதோட மறந்துருங்கடா, இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் இது பண்ண வேணாம், இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு தேவா சொன்னதுக்கப்புறமா திலீப் மட்டும் மைண்டு சரியே இல்லைங்க, ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். நைட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவங்க தூங்க போகும்போது திலீப்பை பார்த்த தேவா, என்னடா ஒரு மாதிரி எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, நீ அதையே போட்டு மனசில் குழப்பிக்காத மச்சான், நான் தான் இருக்கிறேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இல்லைடா தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். என்னடா தப்பு பண்ணோம், இதை ஆரம்பித்தது நான், என் மேலே தப்பு இருக்குது, இதை நான் வந்து பாதியிலே விட்டுட்டேன், இது என்னை என்ன பண்ண போகுன்னு தெரில, இது முடிவு கிடையாது, இது ஆரம்பம்னு சொல்லிட்டு தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நான் தான் இருக்கிறேன்ல உன் கூடயே, நான் இருக்கிறேன், எதுனா ஒன்றா என்னை கூப்பிடு, நானே உன் கூட வரேன், எங்கேயும் வெளியே போனான்னு சொல்லி நான் ஒன்றாவே போகலாம், ஒன்றாவே வரலாம், உனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், நீ பயப்படாத மச்சான், நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்கிறாருங்க. இருந்தாலும் திலீப் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. 4 பசங்களும் திலீப், தேவா, ரூம்மேட்ஸ் 2 பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1:30 மணிக்கு தேவாக்கு முழிப்பு தட்டுதுங்க. யூரின் போறதுக்காக எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுக்கிறாரு. தேவா ரெஸ்ட் ரூம் போயிட்டு தூங்கலான்னு சொல்லி வந்து படுக்கும்போது இவங்களோட மெயின் டோர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே வந்து பெரிய கேப் இருக்குமாங்க, இந்த அளவுக்கு ஒரு கேப் இருக்குமா. அதில் வெளியே இருக்கிற போஸ்ட் லைட் வெளிச்சத்துக்கும் வெளியே அந்த காரிடாரில் இருக்கிற லைட் வெளிச்சத்துக்கும் யாராச்சும் நின்னாங்க அப்படின்னா உள்ள ஒரு ஷேடோ தெரியுமா. அதே மாதிரி ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்த தேவாக்கு திலீப்பை எழுப்பலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா திலீப் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்னதான் நடக்குது யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. இப்போ அந்த கதவுக்கு கீழே இருந்த ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்திருக்குதுங்க. அதாவது இவங்க ரூம்குள்ளே, லைக் எப்படின்னா மெட்ராஸ் படத்தில் வந்து கார்த்தி நிற்பார், அந்த சுவருக்கு முன்னாடி நிற்பார், அவரோட நிழல் எப்படி மேலே ஏறிக்கிட்டே போகும், அந்த மாதிரி வெளியே இருக்கிற நிழல், வெளியே இருக்கிற அந்த ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரூம்குள்ளே மேலே ஏறிக்கிட்டே வருதுங்க. இதை பார்த்தோன்னே தேவாக்கு ஏதோ தப்பா பட்டிருக்கு, ஏதோ ஒரு அமானுஷத்துக்கிட்ட நம்ம மாட்டிட்டோங்கிறத அவர் உணர்ந்துருக்கிறாரு. திலீப் கிட்ட வந்து கையை வச்சு எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்ணியிருக்கிறாரு. மச்சான்னு சொல்லி கூப்பிடும்போது திலீப் வந்து எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. இப்போ திலீப் இந்த பக்கம் பார்த்துட்டு திரும்பின தேவாக்கு ஒரு ஷாக்குங்க. அந்த ஷேடோ அந்த இடத்துல இல்ல. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வால் இருக்கும் இல்லையா, அந்த வால்ல ஒரு ஆள் உயரத்துக்கு, அதாவது இவர் பார்த்தாருன்னு சொன்னேன் இல்லையா, கிரவுண்ட்ல ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தார் இல்லையா, அதே உருவம் 7 அடி உருவம், ஒரு பிளாக் ஷேடோ இவங்களோட அந்த சுவத்துல இருக்குதாங்க. இவங்க படுத்திருக்காங்கன்னா இங்கே ஒரு சவுறு இருக்கும் இல்லையா, அந்த சவுத்துல இருக்குது. இதை பார்த்த உடனேயுமே இவர் வந்து மச்சான் திலீப்னு சொல்லி எழுப்பிட்டு பக்கத்தில் இந்த 2 பசங்களை எழுப்பிட்டு இருக்க நேரத்தில் அந்த பசங்க எந்திரிக்கவே இல்லை. யாருக்குமே எல்லாம் அடிச்சு விழுந்து தூங்கிட்டு இருக்கிறானுங்க. இவர் எழுப்புறாரு, டேய் சொல்லிட்டு மெதுவாக எழுப்புறாரு. ஒருவேளை
ஒருவேளை அந்த உருவம் இவரை டிஸ்டர்ப் பண்ணிருமோ, எதனா பண்ணிருமோங்கிற பயத்திலே மெதுவா எழுப்பி இருக்கிறாருங்க. டேய் எந்திரிங்கடான்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா திலீப்போட காலு தூங்கிட்டு இருக்கிறாரு. திலீப்போட கால் ரெண்டையும் அந்த கருப்பு உருவம் பிடிச்சு மேல தூக்கி இருக்குதுங்க. இப்படி தூக்கி வச்சிருக்குதுங்க. அதாவது அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு காலு. இவர் படுத்திருக்கிறாருன்னா ஒருத்தவங்க காலை தூக்குனா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஏர்ல இருந்திருக்கிறாருங்க கிட்டத்தட்ட. இப்ப இந்த 2 பசங்களை எந்திரிச்சிடறானுங்க. எந்திரிச்சோன்னே இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு, ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாரு தேவா. இந்த 2 பசங்களும் கத்தி இருக்கிறானுங்க. இவனுங்க கத்துன கத்துல கீழே இருந்து வார்டனே வந்திருக்கிறாரு மேல. திலீப்பும் எந்திரிச்சிடுறாரு, அவரும் அரண்டு ஒரு மாதிரி எந்திரிச்சிருக்கிறாரு. இப்ப தேவா போய் லைட்டை போட்டோடனே அந்த கருப்பு உருவம் உள்ள இல்லையாங்க. தேவா என்னாச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே திலீப் சொல்லி இருக்கிறாருங்க, மச்சான் எனக்கு ஒரு கெட்ட கனவுடா, ஒரு கருப்பு உருவம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு, என்னை வந்து தூக்கத்துல இருந்து எங்கேயும் தூக்கிட்டு போகுதுடா, என் காலை பிடிச்சி இழுத்துச்சு. முதல்ல நான் உங்களெல்லாம் எழுப்புறதுக்கு ட்ரை பண்றேன், நீங்களாம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறமா அது என் காலை பிடிச்சி மேலே தூக்குது மச்சான், நான் ஏர்ல பறக்குறேன்டா, நான் கத்துறேன், ஆனா உங்க காதுக்கெல்லாம் அது கேட்கலடான்னு சொல்லியிருக்கிறாரு திலீப். இது கிட்டத்தட்ட இந்த பசங்க தேவாவும் அந்த 2 பசங்களும் பார்த்த உண்மை சம்பவம். அவங்களே பார்த்துருக்குறாங்க இதை. அவருக்கும் கனவுல அதான் காட்டியிருக்குது திலீப். ஆக மொத்தம் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த ஓஜா போர்டு விளாண்டதுல இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் விட்டுட்டாங்க. திலீப் சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சது திலீப் தான். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வார்டன் மேல வந்து யாரா கத்துனது, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, சார் பேய் கனவு ஏதோ கண்டிருக்கிறான் சார், கனவுல எந்திரிச்சிட்டான் சார்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கிறான். வார்டன் கிட்ட பொய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள்ல இருந்து, இன்னைக்கு நைட்ல இருந்து அடுத்தடுத்த நாள் ஒரு வாரத்துக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குதுங்க அவங்க ரூம்ல. இவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல டேப் ஓபன் பண்ணி விட்ட மாதிரி சவுண்டு கேட்குமா. என்னடா அதுன்னு சொல்லி யார் முதல்ல எந்திரிக்கிறானோ பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு பையன் இப்போ தேவா எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், முழிச்சிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பானா, எவனோ உள்ளே இருக்கிறான், சரி வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா யாருமே வர மாட்டாங்க. உள்ள இருக்க வாளியை வந்து யாரோ உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா, உடஞ்சே போயிருக்குதான் ஒரு நாள்லாம். அது போக பாத்ரூம் டோர் வந்து ஒரு மாதிரி டம்முன்னு அதுவாகவே டம்முன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமா. வார்டன் கிட்ட இதனால இந்த பசங்க திட்டு வாங்காத நாளே கிடையாதான். திடீர்னு ஏகப்பட்ட நாய்கள்லாம் வெளியே குலைக்கிறது. இந்த பசங்க எட்டி பார்த்தா வெளியே, அதாவது இந்த விண்டோலேருந்து இவங்க ரூம் விண்டோவை ஓப்பன் பண்ணி நாய் குலைக்கிறப்ப எட்டி பார்த்தா அங்கிட்டு வெளியே யாரோ நின்று பார்க்குற மாதிரியே இருக்குமா. ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ரூமில் இருக்கிற 4 பேருக்குமே, தேவா திலீப் அவங்க ரூம்மேட் 2 பேர், மொத்தம் அந்த 4 பேருக்குமே ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தேவா வந்து திலீப்பை வந்து கட்டிப்பிடிச்சு தான் தூங்குவாராங்க. டேய் எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு தான் தூங்குவாங்களாம். அப்படி ஒரு நாள் தூக்கத்துல கொஞ்சம் விலகி போயிருக்கிறாருங்க. இது லைட்டா முழிப்பு வரும் இல்லையா தூக்கத்துல இருந்து, அப்படி முழிப்பு வரும்போது திரும்பி பார்க்கும்போது இவர் மேல கால் போட போனா வேற ஒரு கால் இருந்திருக்குதுங்க. ஆல்ரெடி திலீப் மேல இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது வேற ஒரு கால் வந்து மேல போட்டிருக்கிறாங்க யாரோ. ஆனா திலீப் தான் கடைசியா படுத்திருக்கிறாரு. இங்கிட்ட அந்த 2 பசங்க தேவாவுக்கு அடுத்து திலீப் தான் கடைசியா படுத்திருக்கிறான். தேவா வந்து திலீப்பை லைட்டா எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. மச்சான் டே யாரோ கால் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி எழுப்பும் போதே திலீப்போட கண்ணு ஒரு மாதிரி ரெட்டிஷா இருந்திருக்குதுங்க. இந்த மாதிரி திலீப்போட கண்ணு இருந்ததே கிடையாதான். டக்குன்னு முழிச்சு பார்த்து ஏய் போய் அங்கிட்டு போய் படுறா அப்படின்னு இருக்கிறான் ஒரு மாதிரி திலீப்போட குரலே கிடையாதான். கண்ணுல ஒரு மாதிரி ரெட்டிஷா வேற மாதிரி இருந்திருக்கிறான் திலீப் பாக்குறது. திலீப் இந்த மாதிரி கத்துன உன்னையும் இவர் கத்தி இருக்கிறாருங்க. தேவா மேலையும் ஒரு கால் விழுந்திருக்கு. ஆனால் அது திலீப் கிடையாது, திலீப்போட கால் கிடையாது. திலீப் சைட்லேருந்து தான் ஒரு லெக் விழுகுது. ஆனால் அது திலீப்போட லெக்கு கிடையாது, வேற ஏதோ ஒரு பெரிய ஆளோட ஒரு, ஏன்னா சின்ன பசங்க தான் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறானுங்க. இப்போ ஒரு பெரிய ஆளோட கால் மேலே போட்டால் எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தூங்கவே இல்லை. காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா பசங்களாம் எந்திரிச்சதுக்கப்புறமா சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நடந்துச்சுனான்ட்டு. இவங்க ஸ்கூலுக்கு போனால் கூட இந்த 4 பசங்களுமே விபூதியெல்லாம் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி குளிர் ஜுரத்திலே தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 4 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமாவே மைண்ட் ஒரு மாதிரி டஞ்சனாக இருந்திருக்குதுங்க. பயந்த கோளாறுலேயே இருந்திருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனாலும் வம்புழுக்கிறது, இந்த மாதிரி அராஜகம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்த ஒரு பசங்க யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது. டீச்சர் எதனா சொன்னா கூட பயப்படுறது, பசங்க எதனா பேசினா கூட பயப்படுறது. இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வார்டன் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அவரும் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு, எதனா பிரச்சனையாடான்னு கேட்டா இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குளிர் ஜுரமா இருக்கு, பயமா இருக்கு, எதை பார்த்தாலும் ஒன்றும் இல்லை சார். என்னடா எதனாலும் சொல்லுங்கடா, எதனா பண்ணீங்களா, ரூம்ல எதனா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா மறைச்சிருக்கிறாங்க யார்கிட்டையுமே சொல்லாம. இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்டல் லீவே வரப்போகுது, எப்படியாச்சும் இதை சமாளிச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓட்டிடலாம் சொல்லிட்டு தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நைட்டு ஒரு 1:30 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திலீப்க்கு தூக்கம் தட்டி இருக்குதுங்க. திலீப் வந்து தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிருக்கிறாரு. பாத்ரூம்க்கு போகணும். இப்போ ரெஸ்ட் ரூம் வருது திலீப்க்கு. ஆனால் பாத்ரூம் லைட் எரியுது,
வெளியே சுவிட்ச் போட்டு தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே லைட் எரியுது, கீழே லைட்டாக சின்னதாக கேப்பில் லைட் எரியுது தெரியுமா, வெளியே வரைக்கும் வெளிச்சம் வருமா, அதில் உள்ளே யாரோ இருக்கிறாங்க, ஒரு ஷேடோவும் தெரியுது. அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி வாட்டர் போயிட்டுருக்கிற சவுண்டும் கேட்குது. எவனோ ஒருத்தன் உள்ளே இருக்கிறான் போல், சரி வரட்டுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி பயம், அதனால் முன்ன பின்ன திரும்ப மாட்டாங்களாம். எந்திரிச்ச வேலையை மட்டும் போய் பார்த்துட்டு வந்து படுத்துப்பாங்களாம். எப்படி இருந்த பசங்க எப்படி ஆயிட்டானுங்க பாருங்கள். அப்படி இருந்தனால பின்னாடி கூட திரும்பாமல் இவர் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறாருங்க அந்த ரெஸ்ட் ரூமையே. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சான். எவன்டா அவன் இந்நேரத்தில் இவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறாருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த பாத்ரூம் டோர் வந்து மெதுவாக ஓப்பன் ஆகிருக்கு. இவர் பார்த்துருக்கிறாரு, உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்குதுங்க. லைக் விண்டோவில் தெரிஞ்சிச்சு இல்லையா, கீழே ஒரு கருப்பு உருவம், அதே உருவம் இவங்க கிரவுண்டில் பார்த்த அதே கருப்பு உருவம் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்திருக்குதுங்க. அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்திருக்கு. இதை பார்த்த உடனேயுமே ஒரு மாதிரி பதறி போய் கத்திருக்கிறாரு மறுபடியும். இவர் கத்தில் வார்டன் மறுபடியும் மேலே வந்திருக்கிறாரு. மேலே வந்ததுக்கப்புறமா இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த தடவை திலீப்பே சொல்லிடுறாரு, சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், இங்கே வந்து நாங்கள் ஓஜா போர்டு லாண்டோம் சார், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா சார், எங்களால் இது வந்து வெளியவே வர முடியல சார். தேவா சொல்கிறான், வேணாண்டா சொல்லாதான்னு சொல்ல டே உயிர் போயிருண்டா, நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, டெய்லி நான் என்னால் வாழ முடியல, என்னால் இது வந்து வெளியே வர முடியல சார், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குதுன்னு வருது சார் சொல்லிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு வந்துருக்காங்க திலீப். வார்டன் வந்ததுக்கப்புறமா திலீப்பை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில், அங்கே உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் மாதிரி இருக்குமாங்க ஹாஸ்டலில், அங்கே கூட்டு போய் பார்த்தா குளிர் ஜுரம் அடிச்சிருக்குது, செம்ம ஃபீவராங்க. ஹாஸ்டல் முழுக்க இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி திலீப்புக்கு ஆயிடுச்சு, இவங்க வந்து ஓஜா போர்டு ஆண்டனால தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யம் நடந்திருக்கு, அதனால தான் அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா விஷயமும் பரவி இருக்குதுங்க ஹாஸ்டல் முழுக்க. இப்போ ஹாஸ்டல்ல ஒரே பரபரப்பா இருந்திருக்கு. ஏன்னா எல்லா பசங்களும் கை தூக்கி இருக்கிறானுங்க, நானும் ஓஜா போர்டுலாண்டேன். ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது 3rd ஃப்ளோர்ல இருக்கிற திலீப் தேவா ரூம்ல மட்டும் சத்தம் கேட்கலங்க. அதே நேரத்துல 2nd ஃப்ளோர்ல இருக்கிற அந்த திருநெல்வேலி பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ரூம்லயும் ஒரு சத்தம் கேட்டிருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க மட்டும் ஓஜா போர்டுல இல்ல, இந்த ஹாஸ்டல்ல எல்லா ரூம்ல இருக்கிற எல்லா பசங்களுமே, ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ரூம்ல இருக்கிற பசங்களுமே ஓஜா போர்டுல இருக்கிறானுங்க. ஒவ்வொரு ஸ்பிரிட் கூடயும் பேசிட்டு இருந்திருக்கிறானுங்க. சிலருக்குலாம் ஸ்பிரிட்டே வரலையாம், அதாவது ஆத்மாவே வரலையாம், சிலருக்கு வந்திருக்குது. அதே மாதிரி இவனுங்களை மாதிரியே ஒருத்தவங்க கீழே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க 2nd ஃப்ளோரில். இதை கேள்விப்பட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை நம்பாமையே அவங்களால இருக்க முடியல. ஏன்னா திலீப்புக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த பையன் ஹாஸ்டல்லேருந்தே போயிட்டான், அவன் ஊருக்கே போயிட்டான். அவனோட ஊர் கோயம்புத்தூருக்கே போயிட்டான் அந்த பையன். அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டு போயிருக்காங்க, ஹாஸ்டலுக்கே அந்த பையன் வரல. இப்போ தேவாவும் அந்த ரூம்மேட் பசங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியல, அவன் நம்பரும் சுவிச் ஆஃப்ல இருக்கு, அவங்க அப்பா அம்மாவே ரீச் பண்ண முடியல. இப்படி இருக்கிற நேரத்தில் சாமியாரெல்லாம் கூட்டு வந்து ஃபுல்லாக மந்திரிச்சு விட்டுருக்காங்க. அந்த ஹாஸ்டல் முழுக்க பூஜை நடத்திருக்கிறாங்க, யாகம் நடத்திருக்கிறாங்க. இதை விட ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, ஒரு சிலரோட பேரண்ட்ஸுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சு தேவாவோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், அந்த ரூம்மேட்ஸ் பசங்களோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், மந்திரிச்சு இந்த எலுமிச்சம்பழம் மாதிரிலாம் கொடுத்துட்டு போவாங்களாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்துட்டு போவாங்களாம். இந்த பசங்க அதை ஹாஸ்டல்ல தான் வச்சுட்டு வருவானுங்களாம். ஹாஸ்டல்ங்கிறது எப்படின்னா, பசங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மொத்தமா லாக் பண்ணிடுவாங்களாங்க, விண்டோ கூட ஓப்பன்ல இருக்காதான் அந்த ஹாஸ்டல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு திரும்ப ஹாஸ்டலுக்கு வர பசங்களுக்கு ஒரு ஷாக் என்னன்னா, உள்ளே இருக்கிற எலுமிச்சம்பழம் எதுவுமே வச்ச இடத்துல இருக்காதாங்க, எல்லாமே கிரவுண்டில் தூக்கி எறியப்பட்டிருக்குமா. இதை வார்டன் கிட்டையும் சொல்லியிருக்கிறானுங்க, லைவாகவும் காட்டியிருக்கிறானுங்க. வார்டனுக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருக்குதுங்க, என்னடா இது எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கிறார். ஒருத்தர் மாந்திரிகவாதின்னு சொல்லிட்டு மலையாளம், அதாவது கேரளா சைடில் இருப்பாங்களாம், அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு யாகம் நடத்தணும், நாளைக்கு வரேன் நானும் சொல்லி டேட்டு கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னா, தேவா எப்போ எந்திரிச்சாரு, எப்போ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கீழே நடந்து வந்தாரு, எப்போ அந்த பாத்ரூம், நான் ஓப்பனிங்கில் சொன்னோம் இல்லையா ஒரு பாத்ரூம் பக்கத்தில் ஒரு பைப் ரூம் இருக்குன்னு, எப்போ அந்த இடத்துக்கு வந்தாருன்னு அவருக்கே தெரியாதாங்க. ஆனால் சுயநினைவே இல்லாமல் எந்திரிச்சு நடந்து வந்திருக்கிறாரு. இவர் நடந்து போகிறத பார்த்த திருநெல்வேலி பசங்க, அவங்க ஊர் பசங்க பின்னாடியே நடந்து வந்திருக்கிறாங்க. எங்கடா போறாங்கன்னு சொல்லிட்டு நடந்து வந்து பார்த்தா அந்த பைப் ரூம்ல இருந்து ஒரு உருவம் வெளியே வந்திருக்குதுங்க. கருப்பு கலரில் அந்த ஷேடோ வெளியே வந்திருக்குது. ஒரு மாதிரி எப்பயும் புல்லரிக்குது. அந்த பொண்ணு சொல்லும்போது, நான் இதை அடுத்த நாள் சொல்கிறேன்னு சொல்லி தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஒரு உருவம், இந்த டாக்ஸ்லாம் கீழே படுத்துட்டு இப்படி நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆளோட உருவம் கீழே படுத்து நடந்து எந்திரிச்சு வந்து அந்த பைப் லைனுக்குள்ளே போகுதாங்க. ஒரு மாதிரி உள்ளே போயிருக்குதான். இந்த பையன் அதை பார்த்த மாதிரியே நிற்கிறான். இப்போ இவனுங்க பசங்கள்லாம் அதை பார்த்துட்டு அரண்டு போய் ஓடி வந்து, டேய் என்னடாச்சு தேவா வாடான்னு சொல்லி இழுக்கும்போது அந்த பையன் சுயநினைவுக்கு வந்திருக்கிறான். நான் எப்படா இங்கே வந்தேன், என்ன எதுக்குலாம் இங்கே கூட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லி தேவா கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பசங்க அவனை ஓங்கி அறைய போட்டு வாடா முதல்ல மேலன்னு சொல்லி கூட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த 5 பசங்களுக்குமே, தேவா உட்பட எல்லாருக்குமே ஃபீவர், ஹெவி ஃபீவராங்க. எதனால் இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் நடக்குது, அந்த கருப்பு உருவம் யாரு,
எதுக்கு அந்த பைப் ரூமில் போய் எதுக்கு உட்காந்துருக்கணும்? ஒருவேளை இவங்க ஓஜா போர்டில் விளையாடும் போது அந்த பேட் ஸ்பிரிட் சொல்லிச்சு, நான் இந்த ஸ்கூலில் தான் ஸ்டாஃபாக இருந்தேன், நான் இதே ஹாஸ்டலில் வந்து இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பேடு ஸ்பிரிட்டாக இருக்குமா? அது ஏன் ஆரம்பத்துலேருந்தே அங்கே இருக்கணும்? எதுவுமே புரியாமல் இருந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் திலீப்போட அப்பா வந்து டிசி வாங்க வந்திருக்கிறாருங்க ஸ்கூலுக்கு. இதை தேவா பசங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டு வேமா போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கிறான், அங்கிள் எதனால வந்து திலீப் வந்து வரல ஸ்கூலுக்கு, நான் அவங்ககிட்ட பேசணும், ஃபோன் பண்ணி கொடுங்க. இல்லப்பா, திலீப்க்கு பிளட் கேன்சர் ஆங்க, ரத்த வாந்தி எடுத்திருக்கிறாரு. அந்த ஹெவி ஃபீவரோட பயந்த கோளாரோட வீட்டுக்கு போன பையன் அடுத்து 2 நாள்லயே பிளட் வாமிட் எடுத்திருக்கிறான். டாக்டரும் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவன் சாக கிடக்கிறான். அதுவுமே ஸ்கூல் நிர்வாகம் டிசியை நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொன்னனால வந்திருக்கிறார். இதை கேட்ட உடனே தேவாக்கு அழுகையே வந்திருக்குதுங்க. கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு, கூட ஒன்றுமன்னா ரூம்மேட்டாகவும் இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து சாக கிடக்கிறான். அவனை நம்மளால் போய் பார்க்க கூட முடியல. அவங்க அப்பா வேணாங்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறாரு. அதே மீறி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் நிறையா ட்ரைலாம் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த கேரளா மாந்திரிகவாதி சொன்னேன் இல்லையா, அவரை அந்த ஸ்கூல் நிர்வாகமே கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. வார்டன் மூலயமா, வார்டன் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஃபுல்லாக பூஜை நடத்திருக்கிறாங்க. இங்கே இருந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு 3 days வேற ஒரு ஃப்ளோரை மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, இந்த ஃப்ளோர் முழுக்கவே பசங்க யாருமே இல்லாமல் ஒரு 3 நாள் ஃபுல்லாக பூஜை நடந்திருக்குதுங்க. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, இதுக்கப்புறம் இங்கே எதுவுமே நடக்காதுங்க, நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பசங்களை தங்க சொல்லலாம், யாருமே இதுக்கப்புறம் அந்த விளையாட்டை விளையாடாதீங்க, அந்த விளையாட்டுனால தான் இது வந்துச்சாங்கிறது தெரியாது, ஆனால் இங்கே ஏகப்பட்ட ஆத்மாக்கள் அலையுது, அதனால் பசங்க யாரையும் எதுவும் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். அந்த ஹாஸ்டலில் ஆல்ரெடி 2-3 பசங்க தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்குலாம் முன்னாடி தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்களாம். அது போக ஒரு ஸ்டாஃப் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாடியிலேருந்து கீழே குதித்து இறந்துருக்கிறாரு. ஒருவேளை அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க. இந்த எல்லா ஸ்கூல்லையும் ஒரு பிடி வாத்தியார் இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பார் தெரியுமா, ஒரு மாதிரி ரகடாகவே இருப்பார்ல, அந்த மாதிரியான ஒருத்தர் தான் கீழே விழுந்து இறந்து போனவர். அவர் தான் அந்த பேட் ஸ்பிரிட்டாக இருக்குமோன்னு இவங்க சஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவரான்னு தெரில. இப்போ இந்த மாந்திரிகவாதி போனதுக்கப்புறமா பசங்க எல்லாருமே இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனாலுமே அந்த ஹாஸ்டலில் அடுத்தடுத்து நிறைய அமானுஷங்கள் நடந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கு. எதனால் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாருன்னே தெரில. இப்போ இருக்கிற வார்டன் இருக்கார் இல்லையா, அவருமே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறார். இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலீப் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிளட் கேன்சர் கூட சொன்னார்ல அவங்க அப்பா, அவர் சாகலைங்க. அவருக்கு ஏதோ ஒரு சாமி புண்ணியத்தில் ஒரு நல்லது நடந்து இப்போது அப்ராடில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. படிப்பெலாம் முடிஞ்சு அப்ராடில் இருக்கிறாராம் திலீப். அவருக்கும் இந்த வீடியோ கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்ல சொன்னாங்க. எனக்கு இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா, இந்த ஸ்டோரியை அனுப்புனவங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் தேவா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க மற்றவங்க யாருமே அவங்க வீட்டில் வந்து அடுத்து நடந்த அந்த அசம்பாவிதத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. அந்த 4 பசங்க இருக்காங்க இல்லையா, திலீப் ரூம் பசங்களும் ஊர்க்கார பசங்களோட வீட்டுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். அவனுங்க தான் அந்த எலுமிச்சம்பழம்லாம் உள்ளே வச்சுருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன கேள்வி இருக்குது அப்படிங்கிறத கீழே கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா அந்த பொண்ணு பார்த்துட்டு தான் இருப்பாங்க, தேவாவும் பார்த்துட்டு தான் இருப்பார், திலீப்பும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஸ்கூல் லைஃப்லேயும் இதே மாதிரி எதனா அனுபவங்கள், ஒஸ்ட்டான ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா, இல்லை எதனா ஒரு அமானுஷமான ஒரு அனுபவம் இருக்கும், அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அப்புறம் நிறைய பேரோட கமெண்ட்ஸ்லாம் கீழே நான் பார்த்துட்டு ஹார்ட் போட்டிருப்பேன். உங்களோட எல்லாரோட வரவேற்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு ஒரு சிலருக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். அவரோட சேனலில் பாருங்கள், இவரோட சேனலில் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வைக்கிறீங்க கீழே. நான் யாரோடையும் கம்பேரிசன் பண்ணுறதுக்காக நான் இந்த ஷோ ஆரம்பிக்கலை. எனக்கு நரேஷன் ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சொன்னாங்க. அதனால தான் என்னோட திருப்திக்காண்டி நான் ஒரு ஷோ ஆரம்பித்து உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்டு எனக்குன்னு ஸ்டோரி சொல்கிறவங்களோட ப்ரைவசியையும் நான் பாதுகாத்து உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சிலர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரோடையும் என்னை கம்பேர் பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நான் யூடியூப்க்கு புதுசுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா நான் யூடியூப்க்கு புதுசு. இந்த ஸ்டோரி, இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரி சொல்கிறதுலாம் நான் புதுசு தான். ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி. இதே வேலையாக கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமாக சேனல் நடத்துகிறவங்களும் இருக்காங்க. அவங்களாம் என்னோட சீனியர் தான். அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஸ்டைல் வேறு, என்னோடய ஸ்டைல் வேறு. சிலர்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து நார்மலாக ஏதோ பக்கத்து வீட்டு பையன் நம்மக்கிட்ட வந்து கதை சொல்லுவான்ல, இல்லை ஒரு ஸ்கூல் பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட கதை சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அம்மா, அதுதான் என்னோட ஸ்டைல். பிடிச்சா பாருங்கள், இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.
பேசுறேங்க. என்னடா திமிரா பேசுகிறான்லாம் நினைக்காதீங்க. அது ஒரு மாதிரி தப்பான வார்த்தை. அதை பேச தெரியாமல் பேசுகிறீங்களா, இல்லை வேணும்னே பேசுகிறீங்களா, இல்லை இவன் இந்த ஷோ அப்படியே விட்டுட்டு போயிடுவான், இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது, சப்போர்ட் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறனால பண்ணுறீங்களான்னு தெரில. இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க. அதனால தான் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும். அதுதான் என்னோட இதுதான் என்னோட ஸ்டைல். ஆதரவு கொடுக்குற கோஸ்டீஸ்க்கு நன்றி. அவங்களுக்காக எப்பயுமே தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இது மூலிமா உங்களை நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, பிக் பாஸ் சீசன் 8 சூப்பராக ஆரம்பித்தாச்சு. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி என்ன வேறு புதுசாக வந்திருக்கிறாரு. ரொம்பவுமே இந்த சீசன் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா விஜய் சேதுபதி என்ன பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பயுமே ஓப்பனாக பேசுவார், எதுனாலும் பயப்பட மாட்டார், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுவார். அதனால் இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே போகும்னு நினைக்கிறேன். எதனால் இப்போது எந்த சீசன் இல்லாமல் இந்த சீசனை இது பண்ணுறான், இதை பற்றி எதுக்கு பேசுகிறாரு பிரபாண்ணன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த சீசனில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் உள்ளே போயிருக்கிறாங்க. சத்யாங்கிறவரை வந்து நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. இப்போ கணக்காணும் காலங்கள் 3 வந்திருக்கு. அதில் கூட பிடி மாஸ்டர் மாதிரி பண்ணியிருப்பார். ரம்யா என்எஸ்கே அக்கா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் சத்யா அண்ணன். அவர் எனக்கு ரொம்ப நமக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரிங்க. நம்மளோட எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்லையுமே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி பிரபாகரனில் இருக்கும். அஞ்சலி பிரபாகரனில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவர் வந்திருப்பார். அவங்களும் வந்திருப்பாங்க. மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அவர் பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் கோஸ்டீஸ். அண்ட் அடுத்தது ஜாக்லினை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஜாக்லினோட சேனலாக இருக்கட்டும், நம்ம அஞ்சலி பிரபாகரன் சேனலாக இருக்கட்டும், எங்களோட அலப்பறை அஞ்சலி, நான், ஜாக்லின்லாம் சேர்ந்து பண்ண அலப்பறையை எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாக்லினுமே எப்படின்னா எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டான். நான் விஜய் சேதுபதி என்ன சொன்னேன் இல்லையா, அவரோட கேரக்டரேஷன் தான் அப்படியே ஜாக்லினும். அவளுக்கு வந்து எதையுமே மனசில் ஒளிச்சு வைக்கிறதோ இல்லை இதெல்லாம் கிடையாது. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவா. அது தப்போ கரெக்டோ அப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ணுவாள், அது தப்பாக இருக்குமோ, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாள் அவள் பண்ண சம்பவம் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு அஞ்சலி பிரபாகரன் வந்து ஒரு ஷோவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பிக் பாஸ் டாக்கோ ஏதோ சம்திங். அதோட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே இதுக்கப்புறம் டெய்லி 6:30 மணிக்கு நம்ம அஞ்சலி பிரபாகரன் சேனலில் ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லைங்க. இந்த சீசன் 8 வேறு லெவலில் போக போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் அதை பற்றின காசிப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நாங்கள் இவங்களோட ஃபேன்ஸு, நாங்கள் அவங்களோட ஃபேன்ஸுன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கொட்டிக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடை பார்க்கவே இல்லை, டைம் வேறு ஆயிடுச்சு, இன்னொரு 1.5 மணி நேரத்தில் புது எபிசோடு வந்துருமே, இன்றைக்கி நாள் வந்துருமே, 3வது நாள்னு வச்சுக்கோங்களேன், நான் 2வது நாள் பார்க்கல அப்படின்னு நீங்கள் ஒரு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா 2வது நாள் என்ன நடந்துச்சுங்கிறத 3வது நாள் எபிசோட் நீங்கள் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க பேசுகிறாங்க அதை பற்றி. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு புரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கீழே சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அவங்க சேனலில் தான் நம்ம சேனலோட லிங்க் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் நம்ம சொன்னபடி நடக்கும் அப்படிங்கிறது கோசிஸ்க்கு தெரியும், ஏபி ஃபேமிலிக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போலையானே பிக் பாஸுக்கு, நீங்கள் போலையா, நீங்கள் ஏன் போகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, கீழே கமெண்ட்லேயும் சரி. நான் ஏன் போகல அப்படிங்கிறதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், அதே தான். தர்ஷிகா எப்படி தெரியும் அப்படின்னா ஏகேஎஸில் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏகேஎஸ்ங்கிறது ஆதலினால் காதல் செய்வீர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸுங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா 82 எபிசோட்ஸ் இருக்கும். அதில் நான் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருப்பேன். பாண்டியன்கிற ஒரு கேரக்டர், விகடனோட ப்ராஜெக்ட். அதில் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுமே நல்ல செம்ம கேரக்டர். அவங்களுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் தான். அப்புறம் நம்ம முத்துங்கிறவர் வந்து தமிழ் பேச்சாளர். அவர் ஒரு பெரிய திறமைசாலி. அதெல்லாம் மீறி ஒரு நல்ல மனிதர், நல்ல தம்பி, எங்கே பார்த்தாலும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். என்னைய கலாட்டாவில் இருந்து எஸ்எஸ் மியூசிக்லேருந்து அவர் போகாத சேனலே கிடையாது. எல்லா சேனலையும் ஆங்கராக இருந்திருக்கிறாரு. அவர் திறமைக்கு ஏற்ற ஒரு மேடை இங்கே கிடச்சிருக்கு. அதை கரெக்டாக அவர் பயன்படுத்திப்பார். நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு விஜய் விஷால் பிரதர்,
அவருமே நமக்கு ஈவெண்ட்லலாம் பழக்கம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கலைஞர் டிவியில் வந்துட்டு ஆங்கரிங் பண்ணுவார். நம்ம அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நல்ல க்ளோஸ் தான் வரும். இதில் யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா? மொத்தம் 5 பேர், உள்ளே இருக்கிற 5 பேர் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ். இது எப்படி போக போகுதுங்கிறத நீங்கள் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் அவங்க நடத்துகிற ஷோ மூலயமா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிருந்தாலோ, இல்லை மொக்கையாக தெரிஞ்சிருந்தாலோ, இல்லை உங்கள் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதனா பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் ஃபன் பண்ணுறோம். பாய்.